சர்டிபிகேட் கிடைச்சிருச்சுன்னா ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்குவோம். ஹலோ சார், நாங்கள் கர்னூல்லேருந்து கூப்பிட்றோம். இந்த சர்டிஃபிகேட் காணும்னு மெசேஜ் பண்ணீங்களே, அவங்களுக்கு பணம் ஏதாச்சும் கொடுக்கலாமா சார்? இல்லை சார், பணம் எதுவும் வேணாம். முக்கியமாக அவங்க அண்ணன் தான் வேணும். ஹலோ ஹலோ, அந்த பொண்ணோட +2 சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் வேலை தரோம். தேங்க்ஸுங்க. ஆனால் எங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆள் தான் வேணும். ஹலோ ஹலோ சார், அந்த பொண்ணு இல்லைங்களா? எந்த பொண்ணு? அதான் அண்ணனை காணன்ட்டு வாட்ஸ்அப்பில் பொய்யா பேசிச்சிங்களே, அந்த பொண்ணு தான். பொய் பேசிச்சா? அது பொய்ன்னு எப்படி சொல்கிறீங்க? கதை விட்றீங்களா? அந்த ஃபோட்டோவில் உள்ளவன் பேர் கிருஷ்ணமூர்த்தியே கிடையாது. அவன் பேர் சுடலை. என் ஃப்ரெண்டு தான் அவன். முதல்ல அவனுக்கு தங்கச்சியே கிடையாது. ஒரே ஊரில் நானும் அவனும் ஒன்றா படித்தவங்கடா. இப்படி ஏதாவது வாட்ஸ்அப்பில் நீங்களே கிளப்பி விட்டுருவீங்க. வேற வேலையே கிடையாதா? ஆமாம், நீங்கள் யார்? அந்த வீடியோவில் இருந்துச்சு அந்த பொண்ணோட முறை மாப்பிள்ள. வையா போன கொல்னூர் போயிட்டு இருக்கேன். அவன் கூட படித்தவன் அங்கே மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கான். சத்தியமாக நீங்கள் போலீஸ்னு எனக்கு தெரியாது சார். யாரோ ஐடி பசங்க தான் பொய்யா வீடியோ பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினச்சேன் சார். அது ஃபேக் வீடியோன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் எங்கள் ஸ்கூலில் தான் 8வது வரைக்கும் படித்தான் சார். அவன் பேர் சுடலை. அப்பா எங்கள் பக்கத்தில் மாரடி கொண்டான்னு சின்ன ஊரில் சுடுகாடு வேலை பார்த்துருந்தார் சார். 1996 அவங்க அப்பா 4 கொலை பண்ணிட்டு தான் ஊர் ஜனங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் நிறைய நடந்துச்சு சார். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. யாருக்கு டீட்டெயிலாக தெரியும்? மாரடி கொண்டா சுடுகாட்டில் பெத்த மல்லையான்னு ஒரு வயசான ஆள் இருப்பார். அவருக்கு எல்லாமே தெரியும் சார். அதுவும் அந்த மூலையில் தான் அவங்க குடிசை இருந்துச்சு. இது அவங்க பரம்பரை தொழில் இல்லை. சுடலையோட அப்பா வேற வேலை இல்லைன்னு தான் இந்த வேலைக்கு வந்தான். எலும்புல பாலுதுங்க. இந்த சுடுகாட்டிலே தான் விளையாடி வளர்ந்தான். அவனுக்கு அப்புறம் ஒரு தம்பியும் பிறந்தான்.
குடிச்சிட்டு போ. ஏய், அங்க என்னடா பண்ற? இறங்கு. ஏய், பாத்துடா. ஐயோ. என்ன? அழுதுட்டே வரானுங்கம்மா, எல்லாம் அழுதுட்டே வரானுங்கம்மா. இவனுக்கு மட்டும் எப்படிதான் இதெல்லாம் காதுல விழுமோ தெரியல. சொல்லல. ஏய், சொல்லல. பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு பாரு, எந்திரி. எழுந்துடா. சட்டியை கொண்டாப்பா.